بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, புனிதமிக்க ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அப்துல் கைஸ் கூட்டத்தினர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வந்து அவர்களுடைய ஊருக்கு செல்ல இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் அவர்களை பார்த்து சில விஷயங்களை கட்டளையிடுகின்றார்கள், ஏவுகின்றார்கள். அமரஹும் பில் ஈமானி பில்லாஹி வஹ்தா, அல்லாவை மாத்திரம் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு, அத்ததுரூன மல் ஈமானு பில்லாஹி வஹ்தா, அல்லாவை மாத்திரம் ஈமான் கொள்வது என்ன என்றது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க அல்லாஹு வரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிவார்கள் என்று சொல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் சாட்சி பகர வேண்டும் என்று சொல்லிவிட்டு இஸ்லாமிய கொள்கையை அவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். இந்த உலகத்தில் அல்லாவை ரப்பாக ஏற்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக நானும் நீங்களும் ஏற்றிருக்கின்றோம். இந்த கொள்கை, இஸ்லாமிய கொள்கை என்பது இறைவன் எனக்கும் உங்களுக்கும் தந்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக இருக்கின்றதை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களை குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பேசுகின்ற போது, நபியே குல், நீங்கள் கூறுங்கள். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், நபியை நீங்கள் சொல்லுங்க, இன்னனி ஹதானி ரப்பி இலா சிராத்தி முஸ்தகீம், எனது இறைவன், எனது ரப்பு எனக்கு நேரான வழியை காட்டியிருக்கின்றான். தீனன் கியமன், அந்த நேரான வழி உறுதியான நேரான வழியாகும். மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமுடைய மார்க்கமாகும். வமா அன மினல் முஷ்ரிகீன், இணை வைப்பாளர்களில் ஒருவனாக நான் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லச் சொல்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட தூதர் என்ற அந்த அந்தஸ்தையும் இஸ்லாம் என்ற இந்த கொள்கையையும் நேர்வழியையும் அல்லாஹ் வழங்கியதாக திருமறை குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான். அதே போல 18 நபிமார்களுடைய பெயர்கள் அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒரே இடத்துல குல்லும் மினஸ் சாலிஹீன், இவர்கள் அனைவரும் நல்லவர்கள், வகுல்லன் ஃபத்தல்னா அலல் ஆலமீன்,
அகிலத்தில் இந்த உலகத்தில் இருப்பவர்களை விட இவர்களை நாங்கள் சிறப்பித்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், ஒமின் ஆபாஇஹிம் அவர்களுடைய தந்தைமார்களிலேயும், வதுர்ரியாத்திஹிம் அவர்களுடைய சந்ததிகளிலேயும், வயஹ்வானிஹிம் அவருடைய சகோதரர்களையும், வஜித்தபைனாகும் சிலரை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம், வஹதைனாகும் அவர்களுக்கு நாங்கள் ஹிதாயத்தை சத்திய மார்க்கத்தை வழங்கியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கடுத்து அல்லாஹ் கூறுகின்றான், ஸாலிக ஹுதல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அந்த சத்தியம், அவர்களுக்கு வழங்கிய அந்த உண்மை, இது அல்லாஹ்வுடைய நேர்வழியாகும். ஸாலிக ஹுதல்லாஹ் இது அல்லாஹ்வுடைய நேர்வழியாகும். யஹ்தி பிஹி மை யஷாஉ மின் இபாதிஹ் தன்னுடைய அடியார்களில் தான் யாரை நேசிப்பானோ, யாரை விரும்புகின்றானோ அவர்களுக்கே அந்த நேர்வழியை ஹிதாயத்தை வழங்குவேன் என்று திருமறை குர்ஆனில அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றதை பார்க்கலாம். இந்த உலகத்தில் என்னையும் உங்களையும் விட இறைவனிடத்தில் அந்தஸ்தில் உயர்ந்தவர்களாக இருந்த நபிமார்களுக்கே அல்லாஹ் கூறுகின்றான், நான் அவர்களை தேர்ந்தெடுத்தேன், அவர்களுக்கு நான் தான் சத்தியத்தை நேரான பாதையை காட்டினேனே தவிர அவர்களுடைய எந்த முயற்சியிலையும் எந்த உழைப்பிலையும் இந்த கொள்கைக்கு அவர்கள் வரவில்லை என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். நபித்தோழர்களுக்கு கூட இந்த சத்தியத்தை அல்லாஹ்வை விரும்பி சில பேரை தேர்ந்தெடுத்தார். அதை ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களுக்கு புரிய வைக்கிறாங்க. ஹுனைன் யுத்தத்தின் போது, மக்கா வெற்றிக்கு பின்னாடி நடக்கிற யுத்தம், புதுசா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்களும் அந்த யுத்தத்தில் கலந்து கொள்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு அண்ணன் இருக்கும் போது திரும்பி பார்க்குறாங்க, யாரையும் காணோம். புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க கொஞ்சம் பின்னாடி போயிட்டாங்க. வலது பக்கமாக திரும்பியா மஅஷரல் அன்சார் அன்சாரிகளே, அந்த பக்கத்தில் இருந்த அன்சாரிகள் லப்பைக் யா ரசூலல்லாஹ் நஹ்னு மஅக அல்லாஹ்வுடைய தூதரே இதோ உங்கள் இடத்துல நாங்கள் வந்து விட்டோம் என்று பக்கத்தில் வர்றாங்க. இடது பக்கமாக திரும்பியா மஅஷரல் அன்சார் என்று அழைக்கிறாங்க, அவர்களும் பக்கத்தில் வர்றாங்க. யுத்தம் நடக்குது, யுத்தத்தில் கடுமையான வெற்றி. அந்த யுத்தத்தில் கிடைத்த பொருட்களை புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு வாரி வழங்குறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த அந்த அன்சாரிகள் பேசிக்கொள்றாங்க, நாங்க தான் களத்துல நின்று கடுமையாக போராடி யுத்தத்துல ஜெயிச்சோம், எங்களுக்கு தான் அதிகமாக தரணும், எங்களை விட்டுட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்களே என்று பேசிக்கொள்ள அல்லாஹ்வுடைய தூதருடைய காதுக்கு வருது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அனைவரையும் ஒரு கூடாரத்துக்குள் அழைத்து அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள், யா மஅஷரல் அன்சார் அன்சாரிகளே, அலம் அஜித்துக்கும் துல்லாலன் உங்களை நான் சந்திக்கும் போது நீங்கள் அனைவரும் வழிகேட்டிலே வழி தவறியவர்களாக இருந்தீர்கள். ஃபஹதாகுமுல்லாஹு பிக் என் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு இந்த ஹிதாயத்தை நேர்வழியை தந்தான். நான் அவர்களுக்கு வழங்கியது ஒட்டகங்களையும் குதிரைகளையும் பொற்காசுகளையும், அதை வாங்கி கொண்டு அவர்கள் வீடுகளுக்கு சென்றார்கள். உங்களுக்கு இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாத சத்தியத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை, நேர்வழியை என் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு தந்தான், அதை வாங்கி கொண்டு நீங்கள் வீடுகளுக்கு சென்றிருக்கலாமே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த ஹிதாயத்தை, அந்த நேர்வழியை, இந்த உலகத்தில் மிகச்சிறந்த பொக்கிசமான அந்த சத்தியத்தை உங்களுக்கு அல்லாஹ் என் மூலமாக தந்து உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்பதை புரிய வைக்கின்றதை பார்க்கலாம். திருமறை குர்ஆனிலேயும் அல்லாஹ் சொல்கின்றான், வதுகுரு நிஅமத் அல்லாஹ் நபித்தோழர்களே நீங்கள் ஞாபகித்து பாருங்கள், நீங்கள் அனைவரும் நரகத்தினுடைய விளிம்பிலே இருந்தீர்கள், ஃபஅன்கதகும் மின்ஹா அந்த விளிம்பிலிருந்து உங்களை நாமே பாதுகாத்தோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே இந்த உலகத்துல நானும் நீங்களும் இந்த சத்திய கொள்கையில இருக்கின்றோம் என்றால், அல்லாஹ்வை ஏற்று தூதரை ஏற்று அல்லாஹ்வையும் தூதரையும் மாத்திரமே பின்பற்ற வேண்டும் என்ற இந்த கொள்கையில இருக்கின்றோம் என்றால், என்னுடைய உங்களுடைய கெட்டித்தனத்துல அல்லது முயற்சியில நானும் நீங்களும் இங்கே இருக்கையில், இந்த உலகத்துல என்னையும் உங்களையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றான். எங்களை விட பெரும் பெரும் பட்டங்களை, பெரும் பெரும் படிப்புகளை படித்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. எங்களை விட பெரும் பெரும் பதவியில உள்ளவங்க இருக்கிறாங்க. எங்களை விட பெரும் பெரும் பணக்காரர்கள் இருக்கிறாங்க. அவங்க ஒரு சபைக்கு வந்தா உலகமே அண்ணாந்து பார்க்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். ஆனா என்னையும் உங்களையும் எங்களோட ஊரு கூட தெரியாது,
எங்களோட வீடு கூட தெரியாது, நாங்கள் இருக்கிற கிராமம் கூட தெரியாது, உலகத்துக்கு அறிமுகம் இல்லாத இந்த சின்ன முகங்களை அல்லாஹ் எங்களை இந்த மார்க்கத்துக்குள்ள கொண்டு வந்து வைத்திருக்கின்றான் என்றால் என்னுடைய உங்களுடைய கெட்டித்தனம் இதுல எதுவுமே இல்லை. இறைவன் என்னையும் உங்களையும் நேசிக்கின்றான். இந்த சத்தியத்திலே நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான். ஜாலிக ஹுதல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய நேர்வழி. யஹ்தி பிஹி மையஷா மின் இபாதி, இந்த அடியார்களில் யாரை அல்லாஹ் நேசிப்பானோ, யாரை அல்லாஹ் விரும்புகின்றானோ அவர்களுக்கு இந்த நேர்வழியை, இந்த இஸ்லாத்தை வழங்குவேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் விரும்புகின்ற ஒரு கூட்டமாக, ஒரு சமூகமாக நானும் நீங்களும் இருப்பதனாலேயே இந்த கொள்கையிலே, இந்த தூய்மையான இஸ்லாத்திலே இருக்கின்றோம். இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னா, இந்த உலகத்துல தான் நானும் நீங்களும் யாருக்குமே அறிமுகம் இல்லாதவர்களாக இருக்கின்றோம். இதே கொள்கையில் இருந்து, இதே சத்தியத்தில் இருந்து நானும் நீங்களும் மரணித்தோமே ஆனால் நாளைக்கு மறுமையில அல்லாஹ் மலக்குமார்களுடைய அணிவகுப்போட சொர்க்கத்துக்கு நம்மை அழைத்து செல்வான். இந்த உலகத்துல நாங்க யாருன்னு தெரியாது. இப்போ ஒரு சபைக்கு நாங்க போனா கூட எங்களை யாருன்னு தெரியாம யாருமே எங்களை பார்க்க மாட்டாங்க. 100 பேர்ல ஒருவனாக நானும் நீங்களும் இருப்போம். ஆனால் நாளை மறுமையில அல்லாஹ்வை ஏற்று, தூதரை ஏற்று இந்த உலகத்துல மூமின்களாக, முஸ்லிம்களாக வாழ்ந்த ஒரே காரணத்திற்காக ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் உலகம் அழியும் வரை உள்ள மக்கள் அண்ணாந்து பார்த்து இவன் சொர்க்கத்துக்கு போகின்றான், நானும் போகக்கூடாதா என்று ஏங்குகின்ற அந்த சொர்க்கத்துக்கு உரிய மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்குகின்றான். திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்கின்றான், வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா, இந்த உலகத்தில் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்தவர்கள் நாளை மறுமையிலே கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லப்படுவார்கள். ஹத்தா இதா ஜாஊஹா, சொர்க்கத்துக்கு அவர்கள் அருகாமையில் சென்றதும் ஃபுத்திஹத் அபுவாபுஹா, அந்த சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும். வகால லஹும், அந்த சொர்க்கத்துக்கு காவலர்களாக இருக்கக்கூடிய மலக்குமார்கள் சொல்வார்களாம், சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், திபுத்தும், நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்கள், ஃபதுஹுலூஹா ஹாலிதீன், இந்த சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பவர்களாக நீங்கள் நுழையுங்கள். அந்த மக்கள் சொல்வார்களாம், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஸதகனா வஅதஹ், இந்த உலகத்தில் எந்த இறைவன் நமக்கு வாக்களித்தானோ அந்த வாக்கை அவன் நிறைவேற்றி விட்டான், அல்ஹம்துலில்லாஹ், அவனுக்கே புகழ் அனைத்தும் என்று சொர்க்கவாசிகள் கூறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். அந்த மறுமையில இதே கொள்கையில இருந்து, இதே சத்தியத்தில் இருந்து நானும் நீங்களும் மரணித்தோமையானால் அல்லாஹ் மலக்குமார்களுடைய அந்த வரவேற்போடு சொர்க்கத்தில் எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதுகளாலும் கேட்டிராத அந்த இன்பத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தரப்போகின்றான். அங்க அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துவான். இந்த உலகத்தில் பார்க்கலாம், எங்களை போலவே அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த கொள்கையில சரியா இருக்கிறாங்களான்னு கேட்டா இல்லை. அல்லாஹ் அல்லாதவர்களிடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாகவும், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து அந்த இணை வைப்பை செய்யக்கூடியவர்களாகவும், அதே போல் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நேர்ச்சை செய்யக்கூடியவர்களாகவும், கபர்களுக்கு ஜியாரங்களுக்கு சென்று அவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாகவும், இணை வைப்பான காரியங்களில் மூழ்கி கிடக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தில் இருப்பவர்களை பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதரை மாத்திரம் பின்பற்றாமல் அவர்களுக்கு விருப்பமானதை எல்லாம் இஸ்லாம் என்று நினைத்து பின்பற்றக்கூடிய, இந்த மாதத்தில் கூட எங்களுக்கு பார்க்கலாம், நிஸ்ஃபு ஷஅபான், ஷஅபானுடைய நடு என்று சொல்லி 3 யாசீன்களை ஓதி நோன்பு நோற்று இஸ்லாத்தில் இல்லாத, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத காரியங்களை எல்லாம் செய்கின்ற ஒரு சமூகத்தை பார்க்கின்றோம். அல்லாஹ் பாதுகாத்தான் எங்களை. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் எதை சொல்லியிருக்கின்றானோ, எதை கட்டளையிட்டிருக்கின்றானோ அதை மாத்திரம் பின்பற்றக்கூடிய, அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை இஸ்லாமாக எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்களோ அதை மாத்திரம் பின்பற்றக்கூடிய ஒரு சமூகமாக நானும் நீங்களும் இருப்போமே ஆனால் அதுதான் உண்மையான கொள்கை, அதுதான் உண்மையான சத்தியம். அந்த சத்தியத்திலே மரணிக்கும் வரைக்கும் நானும் நீங்களும் நிலைத்திருந்தோமே ஆனால் நிச்சயம் அந்த மறுமையிலே சொர்க்கத்துக்குரியவர்களாக எனக்கும் உங்களுக்கு மாறலாம். எனவே அந்த சத்தியத்தை என்னுடைய உங்களுடைய கெட்டித்தனத்தில், அறிவுல, எங்களுடைய உங்களுடைய பண பலத்தில் நாங்கள் இங்கே இருக்கையில் அல்லாஹ் எங்களை நேசிப்பதின் மூலமாக இந்த இடத்துல என்னையும் உங்களையும் கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கின்றார். இந்த கொள்கையை பாதுகாப்பது என்னுடைய உங்களுடைய பொறுப்பு. நாங்கள் இதில் இருக்கும்போது சில பேர் எங்களிடத்துல விரும்புவாங்க, இவங்களும் எங்கள் கூட வந்து சேர்ந்தா என்ன, நாங்கள் சில விஷயங்களை விட்டு கொடுக்க ரெடியாக இருக்கிறோம், நீங்களும் சில விஷயங்களை விட்டு கொடுத்தோமே ஆனால்
அழகாக எங்களுக்கு ஒரு பயணம் போகலாம்னு சில பேர் விரும்புவாங்க. நான் சொன்னேன் இல்லை, இணை வைக்கக்கூடியவர்கள் இஸ்லாமிய சமூகத்தில் நபி அவர்கள் காட்டித்தராத நூதனங்களை பித்அத்துக்களை பின்பற்றக்கூடியவர்கள் அவங்க விரும்புகிறாங்க நாங்களும் அவங்க கூட வந்து பயணம் போகணும். அல்லது மாற்று மதத்தில் இணை வைப்பில் இருக்கக்கூடியவர்கள், இறை நிராகரிப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க விரும்புகிறாங்க இவங்களும் எங்கள் கூட கை கோர்த்த என்ன, நாங்கள் எல்லாம் மனிதர்கள் தானே என்று. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் நபியை பார்த்து கூறுகின்றான், வத்து லவ் துத்ஹினு ஃபைதுஹினு, நபியே நீங்கள் வளைந்து கொடுத்தீர்களே ஆனால், லவ் துத்ஹினு நீங்கள் வளைஞ்சு கொடுத்தீங்கடா, விட்டு கொடுத்தீங்கடா, ஃபைதுஹினூன் அவர்களும் விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, விரும்புகிறாங்க அவங்களும். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் அதை செய்யாதீங்க, உங்கள் கொள்கையில் நீங்கள் உறுதியாக இருங்க. வியாபாரத்தில் நான் நீங்கள் கைகோர்ப்போம், உனக்கு ஒரு ஹெல்ப் வேணுமா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் இந்த கொள்கையில் இந்த சத்தியத்தில் இதை விட்டு கொடுக்கணும், இதை விட்டு கொடுத்தா நானும் நீங்களும் சேரலாம், இதை விட்டு கொடுத்தா வந்து நாங்கள் நீங்கள் ஒரு நல்ல பயணம் போகலாம் என்றால் அதில் மார்க்கத்தில் அணுவளவும் யாருக்கும் எந்த அனுமதியும் இல்லை, அதை செய்யவும் கூடாது. எந்த கொள்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தானோ அதிலே நானும் நீங்களும் உறுதியாக இருந்தால் மாத்திரமே மறுமையில் சொர்க்கம் கிடைக்கும். அணுவளவும் விட்டு கொடுப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் எந்த அதிகாரத்தையும் அல்லாஹ் தரவில்லை. மக்காவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை சொல்கிறாங்க, கடுமையான எதிர்ப்பு, ரோட்டில் போக முடியலை, கிண்டல் செய்கிறாங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க. 3 வருட காலம் என்ன செஞ்சாங்கன்னா சாப்பாடு இல்லாமல் இலைகளை சாப்பிட்டாங்க. ஆடுகளுடைய மலம் அந்த விட்டை எப்படி இருக்குமோ மனிதர்களுடைய விட்டையும் அப்படி தான் இருந்துச்சுன்னு சஹாபாக்கள் சொல்கிறாங்க. முடியாத சந்தர்ப்பத்தில் ஜாஃபர் இப்னு அபி தாலிபுடைய தலைமையில் ஹபஷாவுக்கு ஒரு கூட்டத்தை அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ ஹபஷாவுக்கு ஒரு கூட்டம் போன என்ற செய்தி மக்காவில் உள்ள அந்த இணை வைப்பாளர் முஷ்ரிக்குங்களுக்கு கேள்விப்பட்டு அம்ர் இப்னு ஆஸ், உமாரத் இப்னு வலீத் என்று சொல்லக்கூடிய 2 பேர் அனுப்பி வைக்கிறாங்க. நீங்கள் போய் அங்குள்ள நஜ்ஜாஷி மன்னனை சந்தித்து இவங்களை திரும்ப இந்த ஊருக்கு அனுப்ப சொல்லுங்க. ஏன்னா அங்கே போய் அவனுக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்கல்ல, இங்கே நாங்கள் தொல்லைகளை துன்பங்களை கஷ்டங்களை கொடுத்தோம், இப்போ அங்கே போய் சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்கள இங்கே அழைச்சிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் வர்றாங்க. வந்து நஜ்ஜாஷி மன்னனுக்கு நிறைய ஹதியாக்களை கிஃப்ட்டுகளை கொடுத்து நஜ்ஜாஷி மன்னனோட பேசுகிறதுக்கு போது அங்கே உள்ள அவங்களுக்கு ஒரு சாஷ்டாங்கம் செய்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது. மன்னர்களை அவங்கள வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பேசுகிறாங்க. இவங்க 2 பேரும் வணங்கிட்டு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் பேசுகிறார், நான் தான் இந்த கூட்டத்துக்கு தலைவன். அவர்கள் நஜ்ஜாஷி மன்னனை அந்த சாஷ்டாங்கம் வணங்க இல்லை, தலை நிமிர்ந்து நின்று பேச ஆரம்பிக்கும் அந்த குழுவில் இருந்த அந்த மன்னனோடு இருந்தவர்கள் கேட்கின்றார்கள் நஜ்ஜாஷி மன்னனை பார்த்து, மாலக்கலா தஸ்ஜுதுலில் மலிக்கி, ஏன் நீங்கள் நஜ்ஜாஷி மன்னனுக்கு சுஜூது செய்யவில்லை, ஏன் அவர்களுக்கு வணங்கவில்லை? அப்போ அவங்க சொல்கிறாங்க ஜாஃபர் இப்னு அபி தாலிப், இன்னா லா நஸ்ஜுது இல்லா லில்லாஹ், அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் எவனுக்கும் எந்த சக்திக்கும் நாங்கள் தலை சார்க்க மாட்டோம், சுஜூது செய்ய மாட்டோம். வ அமர்னா அல்லா நஸ்ஜுத லி அஹதின் இல்லாஹ், அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் வேறு எவனுக்கும் சுஜூது செய்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு ஏவவில்லை. தொழுமாறு சொல்கின்றார்கள், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குமாறு சொல்கின்றார்கள். உறவினர்களோடு சேர்ந்து நடக்கும் அவங்க அப்படியே ரசூலாங்க சொன்னது அத்தனையே சொல்லி காட்டுறாங்க. உண்மையிலேயே இந்த இடத்துல விட்டு கொடுத்து கொஞ்சம் சுஜூத் செஞ்சு அவங்க கூட இருப்போமேன்னு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்க முடியுமான ஒரு இடம். ஏன்னா அங்கே கஷ்டப்படுத்து உசுரை மட்டும் பாதுகாத்து இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் இவனுங்க இங்கே வந்து நம்மளை போட்டு கொடுத்து இவங்க அங்கேக்கு நம்மளை அனுப்பின நம்முடைய கதி என்ன என்று இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நீ கொண்டாலும் பரவாயில்லை, ஊரை விட்டு விரட்டினாலும் பரவாயில்லை, எங்களை சித்திரவதை செய்தாலும் பரவாயில்லை, சிறையில் அடைத்தாலும் பரவாயில்லை, ஆனால் எந்த கொள்கையை ஏற்றிருக்கின்றோமோ எந்த ரப்பை ஏற்றிருக்கின்றோமோ அதில் அணுவளவும் யாருக்காகவும் எவனுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர்களும் அவர்களோடு வந்த அந்த கூட்டமும் பெண்கள் ஆண்கள் அனைவரும் உறுதியாக இருந்ததை எங்களுக்கு பார்க்கலாம். இதுதான் கொள்கை. உங்க நாட்டுக்கு கட்டுப்பட்டு இருப்போம், நீங்க என்ன சொன்னாலும் கேட்போம். ஆனா எந்த இஸ்லாத்தை நானும் நீங்களும் ஏற்றிருக்கின்றோமோ அதில் அணுவளவும் நஜ்ஜாஷி மன்னன் நீங்கள் மன்னன் என்பதற்காக சகல அதிகாரங்களும் உங்களிடத்தில் இருக்கும் என்றதற்காக ஒரு நாளும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அந்த இடத்துல இருந்த நபித்தோழர்களே உறுதியாக இருந்தாங்கன்னா இன்றைக்கு எங்களை எதுக்கு கூப்பிடுறாங்க? நாங்கள் கொஞ்சம் ஊரில் பெரியவங்களாக இருக்கிறோம், எங்ககிட்ட பணம் இருக்குது, எங்கள்கிட்ட அந்தஸ்து இருக்குது, நாங்கள் போனால் வந்து எங்களோட அந்த அந்தஸ்தையும் பணத்தையும் பாதுகாக்கக்கூடியதில் அவங்க எங்களை கண்ணியப்படுத்துகிறாங்க, அதனால் எங்களை கூப்பிடுறாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க, விட்டு கொடுத்தா உங்களோட நாங்களும் பயணிப்போம் என்று அவங்க சொல்கிறாங்க.
நாங்கள் விட்டு கொடுத்தோமே ஆனால் இந்த உலகத்தில் எங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, கண்ணியம், புகழ், அந்தஸ்து, பதவி எல்லாமே கிடைக்கும். ஆனால் நாளை மறுமை மௌத்துக்கு பின்னாடி இருக்கின்ற அந்த வாழ்க்கையில் நீங்கள் நரகத்தை அனுபவிக்க வேண்டி வரும். இந்த உலகத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் நேசித்து விரும்பி இவன் நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று இந்த கொள்கையில் என்னையும் உங்களையும் உட்கார வைத்திருக்கின்ற நானும் நீங்களும் எங்களுக்கு விருப்பமான விதத்தில் இந்த உலகத்தில் இந்த கொள்கையை விட்டு கொடுத்து இந்த கொள்கைக்கு மாற்றமாக, தூய்மையான இஸ்லாத்துக்கு மாற்றமாக யாரோடும் கைகோர்ப்பதற்கு அணுவளவும் அனுமதி இல்லை. திருமறை குர்ஆன்ல 9வது சூராவில் 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும் உங்களுடைய தந்தைமார்கள், வ அப்னாவுக்கும் உங்களுடைய குழந்தைகள், வ இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள், வ அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவிமார்கள், வ அஷீரத்துக்கும் உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள், வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா நீங்கள் சம்பாதிச்சு உங்களுடைய சொத்து செல்வங்கள், வ திஜாரத்துன் தக்ஷௌன கசாதஹா நஷ்டத்தை பயப்படக்கூடிய உங்களுடைய வியாபாரங்கள், வ மசாக்கினு தர்தௌனஹா நீங்கள் விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடிய உங்களுடைய வசிப்பிடங்கள், அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வரசூலிஹ் அல்லாஹ்வை விடவும் அல்லாஹ்வுடைய தூதரை விடவும் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வதை விடவும் இந்த மேல் சொன்ன இந்த 8ல இந்த உலகத்தில் நீங்கள் விரும்பக்கூடியவங்களாக இருந்தீங்க என்று அல்லாஹ் சொல்றான், ஃபதரப்பசு ஹத்தா யஅதி அல்லாஹ் பிஅம்ரி என்னுடைய தண்டனையை நீங்கள் வெகு விரைவில் எதிர்பாருங்கள், வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகின் அல்லாஹ்வை நம்பியவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு தூதரை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் உலக இன்பங்கள் தான் எனக்கு வேண்டும், என்னுடைய உறவினர்கள் தான் வேண்டும், என்னுடைய பதவி தான் வேண்டும், என்னுடைய வீடு தான் வேண்டும், என்னுடைய வியாபாரம் தான் வேண்டும் என்று அல்லாஹ்வை விட்டுவிட்டு தூதரை விட்டுவிட்டு யார் இந்த உலகத்தின் பக்கம் சாய்வார்களோ அல்லாஹ் சொல்கின்றான், வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகின் இந்த கெட்ட இந்த பாவிகளுக்கு நான் நேர்வழி காட்ட மாட்டேன் என்று. எந்த ஹிதாயத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்து இந்த கொள்கையிலே இந்த இஸ்லாத்திலே கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கின்றானோ அல்லாஹ் சொல்றான், நான் தந்ததுக்கு பின்னாடி இந்த உலகத்துக்காக, உலக லாபங்களுக்காக, அற்ப சுகங்களுக்காக என்ன என்னுடைய விஷயத்துல நீ விட்டு கொடுப்பையானால், என்ன என்னுடைய தூதருடைய விஷயத்துல விட்டு கொடுப்பையானால் என்னுடைய தண்டனை எதிர்பார்த்து உனக்கு நான் ஒருபோதும் நேர்வழியை காட்ட மாட்டேன். இணை வைப்புல இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கக்கூடியவனை பார்த்து அல்லாஹ் சொல்லல. இந்த வசனத்துல அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அவன் ஃபாசிக் கெட்டவன். நாங்க என்ன நினைக்கிறோம் என்றால் அல்லாஹ் மட்டும் ஏத்துக்கிட்டு இருக்கிறோம், தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், சின்ன சின்ன விஷயங்களை தான் விட்டு கொடுக்க சொல்றாங்க. சின்ன சின்ன விஷயம், சின்ன விஷயம் என்ன, எது சின்ன விஷயம், எது சின்ன விஷயம்? அதுக்கு சில உதாரணங்களை கூட சொல்லுவாங்க. நாங்க எங்களுடைய விஷயங்களை நாங்க கரெக்டா இருக்கிறோம் இல்லை. ஒரு 100 ரூபாவை அவன் சொன்னா ஒரு 2 ரூபா குறைங்கன்னு சொல்றோம். 2 ரூபா சின்ன காசு தானே, விட்டு கொடுக்குறடியா? 110 ரூபா கொடுக்குறோம், 108 ரூபா ஜாமானுடைய விலை, 2 ரூபா சில்லறை எடுக்கும் பாருங்க, அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? பஸ் கண்டக்டருக்கு 2 ரூபா தானே, விட்டு கொடு. என்னுடைய உங்களுடைய விஷயத்தில் நாங்கள் கரெக்டாக இருக்கணும். அல்லாஹ் சொல்கின்றான், இந்த மார்க்கம் என்னுடைய மார்க்கம், உங்களுக்கு தொழுகையை நான் தான் கடமையாக்கி இருக்கின்றேன், சுன்னத்தான வணக்கங்கள் நான் தான் கடமையாக்கி இருக்கின்றேன், குடும்பத்தோடு எப்படி நடக்க வேண்டும் என்று நான் தான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றேன், ஊரோடு எப்படி நடக்க வேண்டும் நான் தான் சொல்லி தந்திருக்கின்றேன். ஒட்டுமொத்த இஸ்லாத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கற்றுக் கொடுத்தவன் அல்லாஹ். அப்படி இருக்கும்போது இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், இதை விட்டு கொடு, இதை செய்யாத, இதில் எஜஸ்ட் பண்ணு சொல்வதற்கு அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே தவிர அதை பின்பற்றக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் அணுவளவும் அதிகாரம் கிடையாது. என்னையும் உங்களையும் அல்லாஹ் இந்த கொள்கையில் இந்த இஸ்லாத்தில் கொண்டு வந்து வைத்து நான் எப்படி சொல்கின்றேன் அப்படி வாழுமாறுதான் எனக்கும் உங்களுக்கும் கட்டளையை தவிர அணுவளவும் இதில் விட்டு கொடுத்து இந்த உலக லாபங்களுக்காக வாழுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அனுமதி இல்லை என்பதை திருமறை குர்ஆனுடைய பல வசனங்களின் மூலமாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பல ஹதீஸ்களின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் பார்க்கலாம். எனவே எந்த சத்தியத்தை அல்லாஹ் விரும்பி அல்லாஹ் நேசித்து இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்றானோ மௌத்து வரைக்கும், இதுல பெரியதா நாங்கள் நினைக்கிறோமே தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, அதையும் பாதுகாக்கக்கூடியவர்களாக, இதுல சின்னதாக எங்களுடைய பார்வைக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய பார்வை அது பெருசு. எனவே அந்த சின்னதையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான், கடமையாக்கி இருக்கிறான். அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக, அதிலேயும் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக எந்த சந்தர்ப்பத்திலையும் உலகத்துக்காக, உலக இன்பங்களுக்காக, உலக சுகங்களுக்காக, வியாபாரத்துக்காக, மனைவியினுடைய சொந்தங்களுடைய அந்த 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 முகங்களுக்காக அணுவளவும் இந்த மார்க்கத்தில் விட்டு கொடுக்காமல் உறுதியோடு இருந்து மரணித்து நாளை மறுமையில் மலக்குமார்களுடைய அணிவகுப்போட அந்த சொர்க்கச் சோலைகளுக்கு செல்லக்கூடிய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானா. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சில நாட்களிலே புனிதமிக்க ரமதான் மாதத்தை நானும் நீங்களும் அடைய இருக்கின்றோம்.
ரமலானுடைய முந்திய மாதமாகிய ஷஅபானுடைய மாதத்தில் இருக்கின்றோம். இந்த மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக நோக்கக்கூடிய நோன்புகளை நோட்டு வந்தார்கள். திங்கள், வியாழன். அதே போல் ஒவ்வொரு மாதமும் பிறை 13, பிறை 14, பிறை 15 ஐயாமுல் பீத் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்களில் ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிப்பாங்க. இந்த ஷஅபானில் மட்டும் செய்ய மாட்டாங்க, ஒவ்வொரு மாதத்துலேயும் செய்வாங்க. இதை தாண்டி சிறப்பான ஏதாவது நோன்புகளை ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்களான்னு கேட்டால் எந்த நோன்பையும் கற்றுத்தந்ததில்லை. அது சம்பந்தமான சில செய்திகள் வருது, அது அத்தனையும் பலவீனமான செய்திகள். அதாவது நிஸ்பு ஷஅபானுடைய நடுவில் நோன்பு நோட்பதற்கோ அல்லது நோன்பு நோற்று அன்றைய தினம் 3 யாசீன்களை ஓதுவதற்கோ, அந்த 3 யாசீனும் இன்னென்ன காரியத்துக்காக ஓதி அதற்காக துவா பிரார்த்தனையில் ஈடுபடுவதோ அல்ல தஸ்பீஹ் தொழுகைகளை தொழுவதற்கோ எந்த ஒரு வணக்கத்திற்கான முன்மாதிரியையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் எங்களுக்கு பார்க்க இயலாது. அப்படி ஒன்று ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கற்றுத்தரவே இல்லை, இஸ்லாத்தில் இல்லை. ரசூலுல்லாஹ்ங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடமையாக்கிய எந்த இஸ்லாத்தை முழுமைப்படுத்தி வழங்கினானோ அந்த இஸ்லாத்தில் இல்லை. அப்போ இது எப்போ மனிதர்களால் பிற்காலத்தில் வந்தவர்களால் இஸ்லாம் என்று உருவாக்கப்பட்ட ஒரு காரியம், இதுக்கு எந்த நன்மையும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மன் ஆமில் ஆமலன் லைஸ அலைனா அம்ருன், நாங்கள் உங்களுக்கு சொல்லாத செயல்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஃபஹுவ ரத்துன், அது நிராகரிக்கப்படும். இந்த உலகத்தில் அதற்கு எந்த நன்மையும் கிடையாது, நாளை மறுமையில் அதற்கு பாவம் கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்களா இல்லையா, குல்லு பித்அத்தின் தலாலா, புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்தும் வழிகேடு, வக்குல்ல தலாலத்தின் ஃபின்னார், அந்த வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். எனவே நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அல்லாஹ் கடமையாக்கினான், அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் நினச்சி தான் நம்ம சொல்கிறோம், செய்கிறோம். குர்ஆன்ல அப்படி எங்கேயாச்சும் இருக்குதுன்னா இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் காட்டி தந்திருக்கிறாங்க என்ற அடிப்படையில் செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்களா, காட்டி தந்திருக்கிறாங்களா, இல்லை, அப்படியும் இல்லை. அப்போ இது என்ன பிற்காலத்தில் வந்தவர்களாக உருவாக்கப்பட்டது, எனவே இஸ்லாத்தில் இல்லாதது. எனவே இதுகளை நாங்கள் ஒருபோதுமே செய்யக்கூடாது. வளமையாக நீங்கள் நோன்பு நோட்பவரா, திங்கள், வியாழன் நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள். மாதத்தினுடைய 13, 14, 15 நோன்பு நோட்கக்கூடிய நோன்பு நோட்கோங்க. எனவே வேறு எந்த வணக்கமும், சிறப்பான வணக்கமும், சிறப்பான சூறாக்கள் ஓதி, யாசீன்கள் ஓதி, துவா கேட்பது அப்படி ஒன்று இந்த மாதத்தில் இல்லை. அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். எந்த தூய்மையான கொள்கையில் இருக்கின்றோமோ அதே தூய்மையான கொள்கையில் கடைசி வரைக்கும் இருந்து மரணிக்கக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.